பட்டு சாரிக்கு ஃபால்ஸ் எப்படி சுருக்கம் வராமல் தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். என் பேர் ரமேஷ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னோவேஷன் யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சாரி எடுத்து உள்பக்கம் முந்தி எடுத்துக்கோங்க. உள்பக்கம் முந்தியில் கீழ்ப்பக்கமாக கீழ்ப்பக்கத்தை எடுத்து உள்பக்கமாக வச்சுக்கோங்க. ஃபால்ஸை வந்து எட்ஜில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஹெம்மிங் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், அதில் பார்த்துக்கோங்க. இது மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். முதல் எட்ஜில் ஓரமாக வச்சுட்டு ஃபால்ஸ் வெளியே தெரியாதபடி வச்சு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. எந்த பீஸையுமே இழுக்காதீங்க. ஃபால்ஸையும் இழுக்கக்கூடாது, சாரியும் இழுக்கக்கூடாது. ஒரே மாதிரி வச்சு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃபால்ஸும் சுருக்கம் இல்லாமல் இருக்கணும். சில ஃபால்ஸில் எட்ஜில் சுருக்கமாக இருக்கும், சுருக்கம் இல்லாதபடி பார்த்துக்கோங்க. சுருக்கம் இருந்துச்சுன்னா அயன் பண்ணிக்கோங்க. கீழே எட்ஜு என்ன கலர் இருக்கோ அதே கலர்லேயே நூல் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்டிச்சிங் வந்து தெரியாது. ஃபால்ஸ் வெளியே தெரியாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. லைட்டாக ஒரு நூல் உள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கட்டும். ஃபால்ஸு சாரி தான் வெளியே இருக்கணும். லாஸ்ட் எட்ஜில் வந்து ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த சைடு தைக்கும்போது சாரி ஃபால்ஸை இந்த மாதிரி ஃப்ளாட்டாக போட்டுக்கோங்க. எந்த பக்கமும் ஃபால்ஸில் உங்களுக்கு மேலேயே தெரியும், எங்கேயுமே திருங்குதா என்னன்னு பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே தையல் போட்டே வந்துடுங்க. ஃபால்ஸ் லேசாக திருங்குற மாதிரி தெரிஞ்சாலும் அந்த இடத்துல அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எங்கேயுமே திருங்கலை, நேராக தான் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே தைச்சிட்டே வந்துடலாம். இது வரைக்கும் எங்கேயும் திரும்பலாம், ஸ்ட்ரெயிட்டாக தான் வருது. அப்படியே தையல் போட்டே வந்துடுங்க. இப்போ லாஸ்ட் வர இடத்துல லேசாக ஃபால்ஸை கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இழுக்கிற மாதிரி வரும். லேசாக மட்டும் இழுத்துக்கோங்க. லைட்டாக அப்படி இழுத்து வச்சுட்டு அப்படியே தையல் போட்டுருங்க. அவ்வளோதான். தையல் போட்டு அப்படியே திருப்பிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.